இருக்கட்டும், இன்னும் என்னென்னலாம் கேரக்டர் இருக்கு, பாக்கியலட்சுமி சகோதரி கொடுத்துட மாட்டோமான்னு நான் ஏங்குற அளவுக்கு அந்த அர்ப்பணிப்பு என்பதில் நான் நெகிழ்ந்து போனேன். ஆண்டாளுக்கு சொன்னேன், இன்னைக்கு இருக்கிற கலியுகத்துல ஒருத்தர் இந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையான தமிழ் பற்றாளரை தவிர வேற யாரும் செஞ்சிட முடியாது. அதுவும் தன்னுடைய ஒரு சம வயதில கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒரு சகோதரி செய்கின்ற விடயத்துக்கு உடனடியாக ஒத்துழைத்து எல்லாவற்றையும் கொடுப்பது என்பது சாதாரணமாக ஒரு எல்லா பெண்களும் செய்துவிடக்கூடிய ஒரு விடயம் அல்ல. அதற்கு நாம நிஜமாவே தலை வணங்கணும். சகோதரிக்கு வாங்கப்பா, வாங்க உங்களுடைய அணிந்துரையை வழங்குங்க. அவங்கள ஸ்பாட்லைட் பண்ணிடுங்க. என்ன பேர்ல இருக்கு? டாக்டர் பாக்கியலட்சுமி. பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க. வணக்கம். நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். கேக்குதுப்பா, நல்லா கேக்குது. நீங்க தொடரலாம். அவள் கதிரின் கனலாய் முழுமதியின் ஒளியாய் அலை கடலின் ஓசையாய் வானவில்லின் வண்ணமாய் கானகத்து எழிலாய் தூரும் சாரலாய் நான் மலரினுடைய மனமாய் அமிர்த மொழியாய் பொதிகை தமிழாய் துளங்கும் தெல்லுற்ற தமிழ் அமிர்தினுடைய சுவை கண்ட அவையோரே, இணைய அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் எனும் சிறந்தாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வைய திருவிழாவிற்கு என்னை பற்றி பேசியிருந்தார், நல்ல ஒரு துணை புரிந்தார் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு சிறப்பானது ஒரு நிகழ்விற்கு நீங்கள் உறுதுணையாக தமிழுக்கு தொண்டு செய்யும் போது நாங்கள் எல்லாரும் உங்க பின்னாடி நிற்போம். அது அந்த வகையில நீங்க எங்கேயோ ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழுக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து உங்களுக்கு உதவி செய்யறது ஒரு பெரிய விடயம் அல்ல என்ற வகையில் உங்களை வாழ்த்தி இந்த இடையவையில் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் ஆன்றோர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொளி குறிப்பாக நான் சொல்லணும், இந்த 6 காணொளிகளை அவர் வெளியிட்டிருந்தார் மானுடம் என்ற தலைப்புல. 6 இந்த காணொளிகள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 4 தலைப்பு கொண்டும் அந்த பக்கம் 4 தலைப்பு கொண்டும் பெண்ணியம் பற்றியும் ஆணியத்தை அலசுவோம் என்கின்றது பற்றியும் இருந்தது. முதலில் இது உளவியல் அடிப்படையிலான பார்வையாக நான் பார்த்திருந்தேன், அப்படியாக தான் அலசியிருந்தேன். ஆணுக்கான பிரச்சனைகள் என்ன, பெண்ணுக்கான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதாக. பொதுவாக தமிழ் மொழியில பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பை நான் இந்த காணொலியை பற்றி குறிப்பிடும் போது எஸ் யூ கேன் அப்படின்னும் போதே ஒரு தெளிவு வந்துருச்சு எனக்கு. ஆமாம், எஸ் ஐ கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதன்மையாக நான் எல்லா காணொளிகளையும் பார்க்க செய்திருந்தேன். மிகச் சிறப்பானதான ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அதை அலசி ஆராய்ந்து பார்த்ததில் டாக்டர் மாலினி அவர்களுடைய அந்த தொலைநோக்கு பார்வையை என்னால் பார்க்க முடிந்தது. அது பெண்ணியத்தை ஆகட்டும் ஆணியத்தை ஆகட்டும் அவர் ஒரே தராசு தட்டில் வைத்துக்கொண்டு அலசியிருந்தார். அது எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. சில இடங்களில் ஒரு வண்டி ஓட்டணும் அப்படின்னா 2 சக்கரமும் சமமாக இருக்கணும் இல்லையா? அதுபோல வாழ்க்கை என்கின்ற இந்த சக்கரம் ஓட வேண்டும் என்றால் அந்த சமநிலை என்பது தேவைப்படுகிறது. அந்த குடும்பத்தில் ஆகட்டும் சமூகத்தில் ஆகட்டும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆன ஒரு சமநிலை இருந்தால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. பொதுவாகவே மானுட வாழ்க்கையை பற்றி நம்ம இலக்கியங்கள்லாம் இலக்கணம் வகுக்கும் போது சொல்றது அக்ரிணை அப்படின்னும் உயர்திணை அப்படின்னும் நம்ம பாகுபடுத்தி எல்லாம் அலசி ஆராயும், இலக்கியங்களே ஆகட்டும் இலக்கணங்களாகட்டும். அப்படி நம் பண்பாட்டினுடைய மிகச்சிறந்தது ஒரு வலிமையை நம்ம நன்றாக அறிந்திருப்போம். அக்ரிணைனும் உயர்திணைனும் நம்ம பார்த்திருக்கோம். இதுல குறிப்பாக 6 அறிவு கொண்ட மனிதன் மானுடம். இந்த மானுடத்துல போயிட்டு இத்தனை வேறுபாடுகள் இருக்கிறதா, பெண் ஆண் என்கின்ற வேறுபாடுகள் இருக்கிறதா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்திய ஒன்றாகவே நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்ப இந்த முள்ளை களையணும் இல்லையா, நம்ம மாடத்துல தைத்திருக்கக்கூடிய முள்ளை நம்ம எடுக்கணும் இல்லையா, அதற்கு டாக்டர் மாலினி அவர்களுடைய இந்த காணொளிகள் கண்டிப்பாக துணை புரியும். அது ஆணை பற்றிய புரிதலாகட்டும் அல்லது பெண்ணை பற்றிய புரிதலாகட்டும், இது சமம், உரிமை, பெண்ணியம், ஆணியம் என்பதை விடவும் வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இருந்தால் குடும்பம் சமூகமும் எப்படி நல்வாழ்வு பெறும் அப்படிங்கிறத இந்த காணொளிகளின் வாயிலாக நான் தெரிந்து கொண்டேன். பொதுவாக அறநெறி சாரத்தில் ஒரு நல்லது ஒரு கருத்து உண்டு. அது பார்த்தீங்கன்னா இன்சொல் என்ற விளைநிலத்தில் ஈதல் என்ற விதை விதைத்து வன்சொல் என்ற கலை நீக்கி வாய்மை என்ற எரியிட்டு அன்பு என்ற நீர் பாய்ச்சி அறம் எனும் கதிர் தரும் அறப்பயிரை இளமை தொட்டு வளர்த்தல் வேண்டும் வேண்டும் என்கிறது அறநெறிச்சாரம். அப்படின்னா அந்த பெண்ணியம் பற்றியோ அல்லது ஆணியம் பற்றியோ பேச வேண்டிய அவசியம் இந்த இடத்துல எதுவுமே இருந்திருக்காது.
இதை நம்முடைய புதிய தலைமுறைக்கு, இக்கால தலைமுறைக்கு நாம் இதை கொண்டு போய் சேர்த்து விட்டாலே நம்முடைய பணி முடிந்து விட்டது இல்லையா? இது தமிழருடைய பண்பாடாகவே பார்க்கப்படுகிறது. எப்ப அறநெறி சாரம்லாம் எப்பயோ இந்த காலத்திலேயே இயற்றினதே இத்தனை தெளிவானது ஒரு பெண்ணியத்தை பற்றியோ அல்லது வாழ்க்கையை பற்றியோ அறத்தை பற்றியோ எது அறம் என்பதை பற்றியோ தெளிவு செய்கிறது என்று சொன்னால், அது இப்ப நாம இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளுதல் மிக அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பொதுவா ஏன் இவங்க பெண்ணியத்தை பத்தி பேசுறாங்க அப்படி என்கிறது ஒரு சாராருடைய கருத்தாக கூட இருக்கலாம். ஆனால் ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு தானே தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் தேவைப்படுகிறது. ஆகையினால இந்த பெண்ணியத்தை பற்றி அவர் பேசி இருக்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவு என்னுள்ளே வருகிறது. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் என்கிறதே குரல். அப்ப பெண்ணிற்கான நிலைப்பாடு இங்கு நிலைநிறுத்தப்படுகிறது. ஏன் பெண்ணை இப்படி வச்சிருக்கோம், ஏன் பெண்ணை இப்படி வச்சிருக்கோன்னு இல்லை, நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்ணுக்கு அந்த திறமையும் தனித்துவமும் இருப்பதனால் தான் அவளை மேல வச்சிருக்காங்க. ஒரு குடும்பத்தை அறிவாகவும் அன்பாகவும் அரவணைக்கக்கூடிய ஒரு பற்று எல்லாமே அவளிடம் மட்டும், அந்த திறமை பெண்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு குரல் போதுமானது இல்லையா? கற்பு நிலைப்பாடு பற்றி பேசுவதாகட்டும், அத்தனையும் ஒழுக்க நிலைப்பாடாகட்டும், அது பெண்ணுக்கே போற்றத்தக்க உரியதாக பார்க்கப்படுகிறது. நான் இந்த சிந்தனையிலிருந்து மாறுபடுகிறேன். ஒரு குடும்ப கௌரவமாகட்டும் அல்லது ஒரு சமூக கௌரவமாகட்டும், இது எல்லாமே காப்பாற்றக்கூடிய ஒரு தகுதியும் திறமையும் பெண்ணிடம் இருக்குது. அப்படிங்கிறதுனாலே அது பெண்ணிடம் கொடுக்கப்பட்டிருப்பதோ அப்படின்று கூட என்னுடைய சிந்தனையில் உதித்த ஒன்றை நான் உங்களுக்கு பகிர்கின்றேன். ஆக மொத்தம் பெண்ணியம் அப்படிங்கிறது அடக்கம், பொறுமை, தியாகம், பரநலம், இரக்கம், அழகு, தொண்டு, இது எல்லாமே அவள் ஆட்சி செய்கின்ற செங்கோல் அப்படின்ற ஒரு தெளிவுக்கு நம்ம வந்து விட்டால் பெண்ணியத்தை பத்தி பேச வேண்டிய அவசியமே இருக்காது என்று நான் நினைக்கின்றேன். அப்ப அடுத்ததாக நம்ம பார்க்கறது, பெண்ணுக்கு அழகு அவசியமா? என்னப்பா அப்படியே முகப்பூச்சி பூசிக்கிட்டு நின்று கூட என்னுடைய காணொலியில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரவுண்டு வரும். அது ஒளியினுடைய மாறுபாட்டினால் வரக்கூடிய ஒன்று. ஆனால் ஒரு அழகுபடுத்திக் கொள்வது பெண்ணுக்கு அப்படிங்கிறது பண்டைய காலத்துல இருந்தே இருக்கு. இன்னைக்குமே வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வது என்பது ஒரு கலை. அது ஒரு கலை. அது பெண்ணுக்கு மட்டும் உரிய கலை. ஆணுக்கு உரியதாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது, அது வேறு. ஆனால் இது இந்த புற அழகு என்பதை விடவும் அக அழகு இருக்கு இல்லையா, அதை பெண் வெளிப்படுத்த வேண்டும். அதான் நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையும் அந்த அழகு நமக்கு அந்த நூலால் நெய்யப்பட்ட ஆடையை நாம உடுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக நான் இங்கே முன்வைத்துக் கொண்டிருக்கின்றேன். பொதுவாக பெண்ணை பத்தி அப்ப என்னதான் செய்யணும், பெண்ணுடைய வளர்ச்சிக்கு என்னெல்லாம் உறுதுணையா இருக்கணும் அப்படி என்று பார்ப்போமேனால், பாதுகாப்பு. பெண்ணிற்கு பாதுகாப்பு மிக அவசியமானது. அது குடும்பத்தில் ஆகட்டும் வெளி உலகத்தில் ஆகட்டும் அவளுக்கு தேவையான ஒன்று என்று பார்க்கப்படுவது பாதுகாப்பு. பாதுகாப்பு என்பது வெறும் நான் என்னை ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு மட்டுமல்ல, பொருளாதாரத்திலும் அவளுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது இல்லையா? எந்த ஒரு நிலையிலும் ஒரு கணவன் இருந்தாலும் அவர் வேலை அவருக்கு ஏதாவது நேர்ந்தாலோ அல்லது தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு எது நேர்ந்தாலும் தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ளவும் பாதுகாக்கவும் அவளுக்கு பொருளாதார ரீதியிலும் அவளுக்கு ஒரு வலிமையும் வளமையும் தேவைப்படுகிறது. அது இந்த காலத்துல எல்லாருக்குமே அந்த பொருளாதார சூழ்நிலைகள் நன்றாகவே அமைந்திருக்கிறது என்றே நான் தெளிவு செய்கின்றேன். ஓரளவுக்கு கல்வி அறிவு பெற்றிருக்கின்றோம், ஓரளவுக்கு நல்ல ஒரு சம்பாதியத்தை சம்பாதிக்கக்கூடிய அறிவும் நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கறது. அப்புறம் இன்னொன்று, பெண்ணியம் சிறக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற காணொலியில பத்தி பேசும்போது 4வது தலைப்பாக அவர் பேசி இருந்தபோது மரியாதை, அது ரொம்ப அவசியமானது. பெண்ணுக்கு வீட்டுல மரியாதை இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இடம், அடிப்படையான இடம் என்னன்னா, ஒரு பெண் மனைவியாகவோ தாயாகவோ சகோதரியாகவோ இருந்தால் அவளுக்கு அந்த இடம் இருக்கிறது அந்த குடும்பத்துல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்துல பல சட்டங்கள் இவையெல்லாம் பெண்ணுக்கு துணை செய்வது போலவே இருக்கிறது. அது புகுந்த வீட்டிலும் சரி அல்லது பிறந்த வீட்டிலும் சரி நமக்கான அது சொத்துரிமையாகட்டும் பெண்ணுரிமையாகட்டும் அத்தனையும் நிலைநாட்டக்கூடிய சட்டங்களை இன்று இயற்றிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகையினாலே நாம பயப்படணும்னு அவசியம் இல்லை. இது காலம் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம தெளிவாக இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய கருத்தாக நான் இங்க கூறுகின்றேன். அப்ப என்னடா இது, இத்தனை பேர் சேர்ந்து இப்ப சமூகம் தான் பொறுப்பா பெண்ணை இப்படியே அடிமட்ட தளத்தில் வைத்திருப்பதற்கு அப்படின்னா இல்லை. ஒரு சமூகத்தில் ஒரு தனி மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பொறுப்பாக இங்கு பார்க்கப்படுகிறது.
அப்ப பெண்ணியம் என்பது ஏதோ எனக்கு வந்து பெரிய சுதந்திரம் வேண்டும் அல்லது பெரிய ஏதோ வேண்டும் அப்படி என்பதாக பார்க்காமல் என்ன ஒரு சமத்துவமாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு சமத்துவத்தை அந்த நேரத்தில் அந்த இடத்தில் நம்ம எதிர்பார்த்தோமேனால் அது நன்றாக இருக்கும் என்று நான் இங்கே கருதுகின்றேன். இதை பத்தி நிறைய பேசிக்கிட்டே போயிருந்தாங்க அந்த காணொலியின் வாயிலாக. அதாவது வந்து பெண்ணியம் சிறக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற அலசல் எனக்கு இருந்தது. மிகச் சிறப்பான ஒரு அலசலாகவே நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். காலம் காலமாக பெண்ணுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கா? அப்ப ஆணை பத்தி அலசணும் இல்லையா? அப்ப ஆணுக்கு பிரச்சனையே இல்லையா? என்னப்பா இது, இத்தனை குரல் இத்தனை பெண்ணுக்காக ஒழிக்கும் போது ஆணுக்காக ஒரு குரல் கூட ஒழிக்கலையே அப்படின்னு பார்க்கும்போது அங்கு டாக்டர் மாலினி அவர்கள் அதை பற்றியும் அலசி இருந்தார். நான் இது நாள் வரைக்கும் ஆணுக்கு பிரச்சனையே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றதான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். இல்லை, அவர்கள் என்ன சொல்றது, டாய்லெட்லையும் தனிமையில் இருக்கும் போதும் அவர்கள் அழுகின்றார்கள், அவர்களுக்கும் அழுத்தம் இருக்கிறது அப்படிங்கறதை எல்லாம் புரிந்து கொள்ள முடிந்தது. பொதுவாக என்னுடைய கணவரை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கும்போது அவருடைய எந்த விடயத்திலும் நான் தலையிடுவது இல்லை. அவருடைய தொழில் சார்ந்த விடயங்களாட்டும் அல்லது மற்ற இன்ன பிற விடயங்களிலும் அவருக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்யக்கூடிய ஒரு உரிமையை நான் கொடுத்திருந்தேன். அதே நேரத்தில் என்னுடைய விடயத்திலும் எனக்கு என்ன தோன்றுகிறது, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத என்னுடைய எந்த விஷயத்திலும் அவர் தலையிடவே மாட்டார். இது எனக்கு கொடுத்த சுதந்திரமாக பார்க்கிறேன். இன்றுமே இந்த பெண்கள் அத்தனை பேர் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மரியாதை, மதிப்பு, உங்களுக்கான இடத்தை இங்க தெளிவு செய்திருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நிறைய பேசிக்கிட்டே வந்தாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், ஆணை வந்து வசைபாடுவது இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அதையெல்லாம் களைய வேண்டும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஆணுக்கு வந்து ஒரு வலிமையான வளமான சிந்தனை இருக்கணும், அப்பதான் பெண்ணியத்தை போற்ற முடியும் அப்படின்னும் போது பெண்ணுக்கும் வலிமையான பலமான சிந்தனை இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கியமான சிந்தனை ஆணுக்கும் பெண்ணுக்கும் மிக முக்கியமான ஒன்று. அது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப உடல் நம்ம உள்ளத்துக்கும் ஒரு சமநிலை என்பது தேவைப்படுகிறது என்றே நான் பார்க்கின்றேன். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த ஆரோக்கியமான மனநிலையை நம்ம மனதுக்கு கொண்டு வந்து விட்டால் இந்த இத்தனை பெரிய சிக்கல்களுக்கெல்லாம் நம்மளால விடை சொல்ல முடியும் என்றே நான் பார்க்கின்றேன். ஆனா நிறைய வீடுகள்ல இன்று நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நிறைய ஆண்களுக்கு பெண்களுக்கு துணை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை எல்லாம் பார்க்கிறோம். நம்ம எங்கேயோ போய் ஏதோ ஒன்றை தேடுவதை விடவும் நம் கண்ணெதிரே இருக்கக்கூடிய மக்களிடம் இருக்கக்கூடிய நல்ல விடயங்கள். இப்ப பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு சில உரிமைகள் எல்லாம் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. இன்று போராடாமலே கிடைத்து கொண்டிருக்கிறது என்றே நான் சொல்லுவேன். ஒரு வீட்டுல ஒரு பெண் ஒரு பெற்றோரை அரவணைக்கக்கூடிய பெண்ணெல்லாம் கூட இருக்காங்க இந்த காலகட்டத்தில். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு பெண்ணாக பிறந்து தன்னுடைய பெற்றோர்களை அரவணைப்பது என்பது சவாலான விஷயமாக இருக்கலாம். ஆனா இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அதை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். மற்றொன்று இறுதிச் சடங்கு செய்வது, அது போன்றதெல்லாம் நமக்கெல்லாம் கொடுக்கப்படவே இல்லை அந்த மாதிரியானது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதற்கான உரிமைகளும் ஒரு சிலர் அதை எடுத்துக்கொண்டு செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். அதை செய்ய வேண்டிய கட்டாயத்திலுமே இன்று இருக்கின்றார்கள். அப்ப ஆண் தான் வாரிசு, பெண்